ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகளின் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மாநிலங்களவைக்கு 56 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா சவுதி அரேபியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் இன்று தொடங்கியது. சிமி அமைப்பிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா முதலிடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்பு படையினர் வாத்தியங்கள் இசைக்க நடைபெற்ற இந்த அணிவகுப்பு பார்வையாளர்களை பிரமிக்க செய்தது. மாநிலங்களவைக்கு 56 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 15 மாநிலங்களிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய 15ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு மறுநாள் அவை மீதான பரிசீலனை நடைபெறும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் வியாழக்கிழமை இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 7% தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக பொருளாதார வளர்ச்சி 7% உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தித் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி மாநாடு கோவாவில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறினார். இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். கனடா, ஜெர்மனி, நெதர்லாந்து, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா இந்த மாநாட்டில் அரங்குகளை அமைக்க உள்ளதாக அவர் கூறினார். 35,000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தற்போது உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறுவதை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் விலகி வருவதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறைக்கு எதிராகத்தான் இவர்கள் விலகுவதாக திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா 3 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டின் அரசர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இந்தியா, பூட்டான் இடையேயான உயர்நிலை பேச்சுக்களின் ஒரு பகுதியாக இந்த பயணத்தை திரு வினய் மோகன் குவாத்ரா மேற்கொண்டுள்ளார்.
தில்லி அரசு சூரிய சக்தி மின்சாரத்திற்கான புதிய கொள்கையை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கொள்கைதான் இதுவரை செயல்பாட்டில் இருந்ததாக குறிப்பிட்டார். இந்த புதிய கொள்கையின்படி சூரிய சக்தி மின்சாரத்திற்கு மாறும் வீடுகளுக்கு மின்கட்டணம் இருக்காது என்றார். மாற்றாக மாதந்தோறும் 700 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கமான சிமி மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட இதன் மீதான தடையை நீட்டிப்பதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா சவுதி அரேபியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளின் சார்பில் 45 பேர் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிசுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதென அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இது தொடர்பாக கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போப்பண்ணாவுடன் இணைந்து பட்டத்தை கைப்பற்றிய ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் 2வது இடத்தில் உள்ளார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தின் ஸ்ரீநிதி நடேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சென்னையில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் நீச்சல் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தமிழகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பதக்கம் வென்றது பெருமையாக உள்ளது என்று ஸ்ரீநிதி நடேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேர் ஸ்ரீநிதி நடேசன். நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலம். நான் ஸ்விம்மிங் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றேன். நான் இன்னைக்கு 400 மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்லியில் சில்வர், நேத்திக்கு 200 மீட்டர் பிரஷ் ஸ்ட்ரோக்ல பிரான்ஸ், 4x200 ஃப்ரீ ஸ்டைல் ரிலேல சில்வர். இதுக்கு முன்னாடி நேஷனல்ஸ்ல நான் சில்வர் மெடல், அப்புறம் 200 மீட்டர் பிரஷ் ஸ்ட்ரோக்ல பிரான்ஸ், 100 மீட்டர் பிரஷ் ஸ்ட்ரோக் சில்வர், 200 மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்லி பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கேலோ இந்தியா தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால ரொம்ப ப்ரௌடா இருக்கு. மெடல் பண்ணோன்னு தமிழ்நாட்டிலே நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் மீட் நான் தமிழ்நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. என் ஆம்பிஷன் ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் அடிக்கணும். அதுக்காக நான் இன்னும் ஃபர்தரா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 29 தங்கம், 19 வெள்ளி, 33 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் நீடிக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதில் இருந்து காயம் காரணமாக இந்திய அணியின் ஜடேஜா மற்றும் ராகுல் விலகியுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக சர்ஃபாரஸ் கான், சௌரவ்குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் புதிதாக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வரும் வெள்ளிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் சீனாவின் வெய்யி குகேஷை வென்றார். மகளிர் பிரிவில் லியான் லுகே மெண்டன்கா பட்டம் வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்பிரீத் கவுர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஓமனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் 13-0 என்ற கோல் கணக்கில் ஜமைக்காவை வென்றது. காலிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மன்தீப் ஜாங்ரா பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகளின் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மாநிலங்களவைக்கு 56 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா சவுதி அரேபியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் இன்று தொடங்கியது. சிமி அமைப்பிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.